Hey everyone, Assalamu alaikum and welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே, ஸோ என்னோட ஹஸ்பண்டோட ஃபேமிலி எல்லாம் எங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு ஸ்பெஷலாக சமைக்க வேண்டி இருந்துச்சு அண்ட் அதோட ஒரு டெசர்ட்டும் செஞ்சேன். அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு மெனுவும் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே இந்த மாதிரி விசிட்டர்ஸ் வர டைமுக்கு நம்ம ஃபஸ்ட்டுக்கே டெசர்ட் செய்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலையெல்லாம் ஈஸியாயிரும். ஸோ அதுக்காக நான் இங்கே டெசர்ட் செய்கிறதுக்காக 2 மோத்தா ஜெல்லி பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் 2 யோகர்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸும் வச்சு தான் நான் இந்த டெசர்ட் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு பவுலில் ஒரு மோத்தா ஜெல்லி பேக்கெட்டை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்தபடியே நான் 500 ml ஹாட் வாட்டர் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். வழமையாக நாங்கள் ஜெல்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான். ஸோ இந்த டெசர்ட்டில் நான் மீதி இந்த வீடியோவில் எண்டிங்கில் தான் கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்ச அளவு. இதை நான் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கரையும் வரைக்கும் ஒரு ஸ்பேச்சுலாவால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நான் என்ன ட்ரேயில் செட் பண்ண வைக்க போகிறேனோ அந்த ட்ரேயில் நான் அந்த மிக்சரை ஊற்றி இப்போ நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வைக்க போகிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 150 கிராம் டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ அச்சாறு செய்ய போகிறேன். இதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கொள்கிறேன். அதோடைய நான் 2-3 பல்லு வெள்ளைப்பூடு, அதாவது கார்லிக் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 150 மில்லிலிட்டர் அளவுக்கு நான் வினிகர் சேர்க்குறேன். வினிகர் சேர்த்துட்டு இதை இப்போ நாங்கள் பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். ஒரு ஸ்மூத் பேஸ்ட் ஆக்கி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் பிளெண்டரில் போட்டுட்டு இப்போ நான் இதை ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட் ஆக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் இந்த பேஸ்ட்டை வேறொரு பவுலுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த பேஸ்ட்டில் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு இருக்கணும், நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சரில் இருக்கணும். அண்ட் இதோட பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இப்போ இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்க்க போகிறேன். நான் பட்டை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நான் நல்ல ஃபைன் ஒரு பேஸ்ட் வர்ற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஓகே, இப்போ நான் இந்த அச்சாறு செய்கிறதுக்காக ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். நீங்களும் மண் சட்டிலே செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதில் நான் ப்ரௌன் சுகர் 2 டீஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நான் மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதில் ப்ரௌன் சுகர் சேர்க்குறது அந்த கலருக்காகத்தான். ஸோ சுகர் மெல்ட் ஆகினதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்டை நான் இதில் சேர்க்குறேன். அந்த ப்ரௌன் சுகரை மெல்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கொள்ளலாம். பட் நான் இன்றைக்கி தண்ணி தான் சேர்க்குறேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாதிரி மெல்ட் பண்ண விட்டு அப்புறமா இந்த மிக்சரை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மிக்சர் கொஞ்சம் இந்த மாதிரி கொதி வர்ற டைமுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ இது ஸ்வீட்னஸுக்காக சேர்க்குறது. ஸோ ஒயிட் சுகர் சேர்த்து இதை நான் கொஞ்சம் நல்லா அப்படியே மெல்ட் ஆகி இறக்கி ஆற வச்சுருக்கேன். ஸோ ஆறின அப்புறமா நான் இதுக்கு க்யூபாக இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தா கேரட் சேர்த்துக்கொள்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் கறிமிளகாவும் இந்த மாதிரி நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்க்குறேன். பார்த்திங்கன்னா இப்போ நான் பச்சை மிளகாயில் இந்த மாதிரி நடுவால் ஒரு கட் ஒன்று போட்டிருக்கேன். அண்ட் கடைசியாக இந்த அச்சாருக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த சின்ன வெங்காயம். ஸோ நான் அதில் கொஞ்சம் இந்த மாதிரி உரித்து க்ளீன் பண்ணி வச்சு வாஷ் பண்ணி டவலால் நல்லா ஒத்தி எந்தவித ஈரத்தன்மையுமே இல்லாத அளவுக்கு ஆக்கி இந்த மாதிரி நான் அந்த கிரேவியில் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம அச்சாறு ரெடி ஆகிட்டு இங்கெல்லாம் நான் அடுத்தது மாசி சம்பல் செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு பேன் வச்சு இதில் ஒரு 2 கப்ஸ் அளவுக்கு ஆயில் ஊற்றி அது ஹீட் ஆகின அப்புறமா நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் இதில் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இது நல்ல கோல்டன் கலருக்கு நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம ஈவனாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ஆனியன் எல்லாம் ஈவனாக எல்லா சைடுக்கும் ஃப்ரை ஆகும். ஸோ எங்கள் ஸ்பெஷல் சாப்பாடுனாலும் இந்த மாசி சம்பல் எப்படியுமே கட்டாயமாக எல்லாருக்கும் தேவைப்படுற ஒன்று. இந்த மாசி சம்பல் இருந்தால் தான் அந்த சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ அந்த மாசி சம்பலை நம்ம டேஸ்டியாக அந்த முறையாக செஞ்சிட்டோன்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது மோஸ்ட்டாக இந்த மாதிரி லஞ்ச் அந்த மாதிரி விருந்து அப்படின்னு சொன்னால் முதல் நாளே செஞ்சு வச்சுருவாங்க. பட் நான் இன்றைக்கி மார்னிங் தான் எழும்பி இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன்.
ஸோ இது அவ்வளோ ஈஸி தான். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வெங்காயம் நல்ல கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி கலர் வந்த அப்புறமா நாங்கள் இதெல்லாம் வேறொரு பாலில் நான் வந்து டிஷ்யூ பேப்பர், அதாவது சேவியட் அப்படியே விரித்து அந்த பாலில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா இந்த ஆனியனில் உள்ள அந்த ஆயில் எல்லாம் அப்போ தான் கொஞ்சம் அந்த டிஷ்யூ உறிஞ்சி எடுக்கும்ன்றதுக்காக. ஸோ நீங்களும் அந்த மாதிரியே செய்திருங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதே ஆயிலில் இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, கறி லீவ்ஸ் கொஞ்சம் அதே கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன். ஸோ இங்கே வந்து கருவேப்பிலை ஃப்ரை ஆகிட்டு அதையும் நான் அதே டிஷ்ஷில் இந்த மாதிரி எடுத்து வேறையாக வைக்க போகிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு துருவி வச்ச தேங்காய் பூ அதே ஆயிலில் தான் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இது சிலவங்க வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறேன் ஆயிலில். அது வேறொரு ஃப்ளேவரில் ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அதே ஆயிலில் துருவி வச்ச தேங்காய் பூவை போட்டு நல்லா கோல்டன் கலர் வரும் வரைக்கும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் பயப்படவே தேவையில்ல. இதில் இந்த கோகோனட் வந்து எல்லா ஆயிலையும் இந்த மாதிரி குடிச்சிட்டு அப்படின்னு பயப்பட தேவையில்ல. நீங்கள் நான் ஃப்ரை பண்ணி முடித்த அப்புறமா காட்டுறேன் எவ்வளோ ஆயில் இதில் மிஞ்சி வந்துருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ நீங்களும் பயப்படாமல் இந்த மாதிரி அதே ஆயிலில் இந்த தேங்காய் பூ எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொள்ளுங்கள். பாருங்கள், உங்களுக்கே விளங்கும் எந்த அளவுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி கலர் வரும் வரைக்கும் நாங்கள் இந்த தேங்காய் பூவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ அதையும் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் இந்த மாதிரியோட ஸ்ட்ரெயினர் வச்சு அதை இந்த மேலால் நல்ல ஸ்பூன் ஒன்றால் நல்லா அழுத்தி ஆயிலெல்லாம் வடிச்செடுத்து அந்த நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயம், கருவேப்பிலை இருந்த அந்த மிக்சரில் இதையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் இந்த தேங்காய் பூவை ரோஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுமா இருக்கும். பாருங்கள், நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு இந்த கலர் எந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த மாசி தான், மால்டிவ் ஃபிஷ். அதை நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நான் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது வெட்டுத்தூள் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதுவுமே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இதில் நான் 1 கப் அளவுக்கு வெட்டுத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் லைம் எடுத்து வச்சுருந்தேன். நான் அதையும் இப்போ இதோட சேர்த்து ஃபைனலாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு நான் அதில் உள்ள சீடெல்லாம் வெளியே எடுத்துட்டு இப்போ நான் என்னோடய கையாலேயே இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நல்லா இந்த உப்பு, புளி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுவோம். ஸோ நம்மளோட மாசி சம்பல் ரெடி ஆகிட்டு. பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் நான் எதுக்காக காட்டுறேன்னா, நான் தேங்காய் பூவை பொறிச்சு வச்சுருந்தேன். எனக்கு மிச்சம் வந்த ஆயில் தான் இது. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் காட்டிக்கொள்கிறேன் எவ்வளோ மிஞ்சினுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த ரைஸ் வந்து நான் கொல்லி அடுப்பில் தான் செய்கிறேன், விறகு மூட்டி. ஸோ அதுக்காக நான் வெளியே இந்த மாதிரி விறகு மூட்டி இந்த மாதிரி அடுப்பெல்லாம் பற்ற வச்சு அதில் ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பானை வச்சு இதில் நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த சோறு வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அம்மா தான் செய்கிறாங்க. ஸோ தாங்க நானே செஞ்சு கொள்கிறேன் சோறு அப்படின்னு சொல்லி அவங்களே அதை பாரம் எடுத்து செஞ்சாங்க. அப்போ எனக்கு வீடியோ பண்ணுற வேலை மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ அவங்க கொஞ்சமாக ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்து அதில் ஒரு 2-3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கொள்கிறாங்க. சேர்த்து இது நல்ல கோல்டன் கலர் வரும் வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. அண்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கொண்டாங்க. அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட் சேர்த்து இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் ஹோல் ஸ்பைசஸ், அதாவது கருவேப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பே லீஃப், ஸ்டார் அனைஸ், அதோட சேர்த்து கொஞ்சமாக பெப்பர் சீடும் போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கின அப்புறமா ஒரு 4 பெரிய தக்காளி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறாங்க. இதுக்கு நான் வந்து 11 கப் அளவுக்கு கீரி சம்பா அரிசி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை நான் வேறே அங்கால எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை காணாது அப்படின்னு சொல்லி திருப்பி கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறாங்க. எல்லாம் அப்படியே வதங்கின அப்புறமா நான் வந்து இதில் 11 கப் அரிசிக்கு இதில் 23 கப் அளவுக்கு தேங்காய் பால் அளந்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் இப்போ அவங்க அதோட சேர்த்துக்கொள்கிறாங்க ஃபைனலாக.
இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ அவங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கொள்கிறாங்க. கடைசியில் 2 துண்டு ரொம்ப மிஞ்சிருந்துச்சு, அதையும் போட்டுக்கொள்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11 கப் அளவுக்கு கீரி சம்பா அரிசி எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் இப்போ அவங்க ஃபைனலாக இப்போ சேர்த்து இதை அப்படியே புழுங்குறதுக்காக மூடி வைக்க போகிறாங்க. ஸோ அரிசியோட வேலை அவ்வளவுதான். அதை ஒரு பக்கம் அப்படியே மூடி வச்சாச்சு. இங்கால பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிக்கன் கறி செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெரிய ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி இந்த மாதிரி சூடாயினதும் நான் வந்து கிராம்பு, கருவேப்பட்டை, ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை ஆக வச்சுட்டு, அப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட்டும் சேர்த்து நான் இந்த மாதிரி பச்சை வாசனை போகும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் வந்து ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இந்த மாதிரி இதில் சேர்த்து ஒரு கருவேப்பிலை நெட்டி பிச்சு வச்சுருந்தேன், அதோடு சேர்த்து ரம்ப லீவ்ஸையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதோட 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இப்போ நான் இதில் ஃபைனலாக சேர்த்து கொஞ்சம் நல்லா குக் ஆகும் வரைக்கும் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே குக் ஆகின அப்புறமா நான் இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி பவுடர், கறித்தூள், நாங்கள் பீஃப் கறி, சிக்கன் கறி இந்த மாதிரி கறிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கறித்தூள், அந்த பவுடரும் சேர்த்து நான் இதை கொஞ்சம் நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அப்புறமா நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி தயிர் சேர்க்குறதுனால இந்த சிக்கன் கறியோ பீஃப் கறியோ நல்லா சாஃப்டாக அண்ட் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக வரும். ஸோ அந்த மாதிரி கொதி வந்த அப்புறமா நான் ஃபைனலாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்க்க போகிறேன். சிக்கன் நான் இன்றைக்கி 2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 13-14 பேருக்கிட்ட இன்றைக்கி வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு 2 கிலோ இந்த மாதிரி சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் இப்போ சேர்த்து உப்பு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம், நல்லா அந்த கறியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. ஸோ இதெல்லாம் இப்படி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஃபைனலாக இதில் ஒரு 5 கப்ஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை இப்போ நான் குக் ஆகிறதுக்கு மூடி வைக்க போகிறேன். இது கொஞ்சம் கலர் போதாத மாதிரி இருந்ததுனால நான் திருப்பி கொஞ்சம் கறி பவுடர் இதோட சேர்த்துக்கொண்டேன். ஸோ அது எனக்கு வீடியோவில் காட்ட முடியாமல் போயிட்டு. அண்ட் இங்கால பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவில் முதலே சொன்னேன் டெசர்ட் மிச்சது வந்து நான் வீடியோ எண்டிங்கில் தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து நான் மிச்சம் இருந்த அந்த ஒரு பேக்கெட்டையும் சேர்த்து அதுலேயும் 500 ml ஹாட் வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி ஸ்பச்சுலாவால் நல்லா அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகும் வரைக்கும் நம்ம வளமையாக ஜெல்லி செய்கிற மாதிரி செய்து கொள்ளுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே ஈஸியான டெசர்ட் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்ச ஜெல்லி வந்து இந்த மாதிரி செட் ஆகிட்டு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், இந்த ஜெல்லிக்கு மேலே நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணின இந்த மிக்சரை நான் ஆற வச்சு எடுத்திருக்கேன். சுட சுட நம்ம அந்த ஜெல்லியில் ஊற்றினோன்னு சொன்னால் மெல்ட்டாக பார்க்கும். ஸோ ஆறின ஜெல்லி கலவைக்குள்ளே நான் வந்து 2 யோகர்ட் சேர்த்துக்கொள்கிறேன். யோகர்ட்னால் நான் நார்மலாக கடையில் வாங்கின யோகர்ட், நியூடல் யோகர்ட் தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. ஸோ அந்த யோகர்ட் 2யும் நான் இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்து நான் இப்போ வந்து இதை பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன் நல்லா. இந்த டெசர்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லஞ்சுக்கு விசிட்டர்ஸ் வர டைமுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து பிளெண்டரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி செட் ஆக்கி எடுத்த இந்த ஜெல்லிக்கு மேலே இந்த மிக்சரை நான் மேலே ஊற்றி திருப்பி ஒருக்கா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக்கி எடுக்க போகிறேன். நீங்கள் சுகர் போதாது அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் யோகர்ட் ஆட் பண்ணின அப்புறமா ஒரு கொஞ்சமாக சுகர் சேர்த்து இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் செட்டாக வைப்போம். ஸோ இது தான் என்னோடய ஃபைனல் சஹன் லுக். பார்த்திங்கன்னா சிக்கன் கறி, ஒரு ஜாம், கியூக்கம்பர் சலட், அச்சாறு, மாசி சம்பல். இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய டெசர்ட்டும் ரெடி ஆகிட்டு அதையும் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐஸ்கிரீம் கப்ஸில் போட்டு சர்வ் பண்ணுறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே விளங்கும் என்ன மாதிரி டெக்ஸ்சரில் இந்த டெசர்ட் வந்திருக்குன்னு. எனக்கு டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேலால் விசிட்டர்ஸில் ஒருத்தவங்க எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் இந்த ஜெல்லிக்கு மேலால் இந்த மாதிரி டாப்பிங்க்காக போட்டுட்ருக்கேன். அண்ட் போட்டுட்டு ஃபைனலாக ஐஸ்கிரீம் ஸ்பூன் வச்சு இனி நான் எல்லாருக்கும் சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக என்னோடய சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் நான் உங்களுக்காக தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் டேக் கேர், பாய்.